ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி ஃபேஷன் டிசைனர். இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் சர்க்கிள் கை வந்து எப்படி அதை நம்ம தைக்கணும் அப்படின்றது சொல்ல போகிறேன். ஆக்சுவலி என்னென்னா, ஃபுல் சர்க்கிளில் அந்த சர்க்கிளை மட்டும் எப்படி தைக்கணும்னு தான் சொல்ல போகிறேன். ஃபுல் கை கிடையாது. இந்த ஃப்ராக்குக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்க்கிள் ஹேண்டு ஸ்லீவ், ஓகேவா? ஃபுல் சர்க்கிள் ஸ்லீவ் தான் அட்டாச் பண்ணியிருக்கு. 2 லேயர் வச்சுருக்கு. இதில் நம்ம எத்தனை லேயர் வேணாலும் வைக்கலாம். மெத்தடு வந்து நம்ம கீழே இடுப்புக்கு எப்படி ஃபுல் சர்க்கிளில் இங்கே வெட்டிட்டு நம்ம எப்படி இடுப்பில் ஜாயின் பண்ணுறோமோ சேம் மெத்தடு தான் கைக்கும் வரும். ஆனால் இதில் தைக்கும் போது என்னென்னா, நம்ம இப்படி மடித்து தைக்கிறோம் பார்த்தீங்களா, 2 ஃபோல்டிங் தைக்கும் போது ரொம்ப சுருண்டு போகும் பிகினர்ஸுக்கு. ஸோ பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் இந்த ஃப்ராக்கு. நம்மளோட ஸ்டூடெண்ட் தைச்சது தான். ஸோ அவங்களுக்கு நான் அந்த டிப்ஸை சொன்னோன்னே மேலே இருக்கிற லேயரை விட கீழே இருக்கிற லேயர் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது உங்களுக்கும் சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபுல் சர்க்கிளை எப்படி தைக்கணும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்போ கை வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இந்த வெளியில் இருக்கிற அந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து ஃபஸ்ட்டு மடித்து தைக்கணும். நார்மலாக எல்லாருமே வந்து 2 மடிப்பு போட்டு தான் ஸ்டார்ட்லேயே தைச்சிருவாங்க. நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த மெத்தட்லேயே தைங்க, எதுவுமே மாற்ற வேணாம். இப்போ தான் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு போட்டு ஃபஸ்ட்டு தைச்சிருங்க. இந்த ஃபுல் வட்டத்துக்குமே நீங்கள் ஒரு மடிப்பு போட்டு ஃபுல்லாகவே தைச்சி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய மடிப்பு போடக்கூடாது. நீங்கள் சீமுக்காக எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதில் பாதி. இப்போ சாரியெல்லாம் மடித்து தைப்பீங்கள்ல, 2 மடிப்பு போட்டு தைப்பீங்க இல்லையா, சேம் மெத்தடு தான். பட் இந்த வட்டத்துக்கு தைக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் நீட் இல்லாமல் இருக்கும். நேராக தைக்கிறது ஈஸியாக யார் வேணாலும் தைச்சிடலாம். ஆனால் இந்த வட்டமாக தைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சுருண்டு தெரியும் பார்க்கும்போது. அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நான் இந்த மெத்தடை தைச்சி காட்டுறேன். ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு மடிப்பு போட்டு ஃபுல் வட்டத்தையுமே நீங்கள் தைச்சிடுங்க. இது நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு தைச்சிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபுல் சர்க்கிளுக்குமே நான் ஒரு மடிப்பு போட்டு தைச்சி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்கிறேன்னா, நான் வந்து தைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த தையலை விட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் துணி தெரியுது, அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நம்ம தைக்கும் போது நல்ல விளிம்பில், அதாவது நம்ம மடிக்கிறோம் பார்த்திங்களா, துணி மடித்த விளிம்பில் தான் நம்ம தைக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு தைக்கும் போது கொஞ்சம் துணி நவுண்டு போயிட்டு தள்ளி, அதாவது தையல் வந்து கொஞ்சம் விலத்தி வந்துருச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக தெரிகிற அந்த துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறமா மடித்து தைச்சோன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ எல்லா இடத்துக்குமே நான் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நான் இந்த ஃபுல் சர்க்கிளுக்குமே அந்த எக்ஸ்ட்ராவாக தெரிகிற துணியை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கரெக்டாக அந்த மடிப்பை இன்னொரு மடிப்பு போடணும். இப்போ இன்னொரு மடிப்பு போடும்போது நம்ம சின்னதாக தான் மடிக்கணுமே தவிர பெருசாக மடிக்கக்கூடாது. பெருசாக மடிச்சிங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இப்போ சாரி நீங்கள் எப்படி ஓரம் அடிக்கிறீங்களோ அதே மெத்தடு தான். பட் ரொம்ப பெரிய மடிப்பாக போடாமல் ஃபஸ்ட்டு ஒரு குட்டி மடிப்பு போட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு போட்டு சேம் சைஸ் தான் போட்டு தைக்கணும். இதில் வந்து உங்களுக்கு எங்கேயுமே சுருக்கம் வராது, ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இப்போ நான் தைக்கும் போதே நீங்களே பார்ப்பீங்க, நான் எந்த ஒரு எடிட்டும் இல்லாமல் தான் காட்டிகிட்ருக்கேன். நம்ம நார்மலாக பிகினர், அதாவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ஒரே டைம்லேயே 2 மடிப்பு போட்டு தைப்பீங்க. அப்படி 2 மடிப்பு போடும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இடையில துணி கொஞ்சம் லூஸ் விழுகும். அப்போ அதை நம்ம என்ன செய்வோம்னா, அதை ஒரு சின்ன ப்ளீட் வச்சுட்டு தைச்சிட்டே போகிற மாதிரி இருக்கும். இதில் எந்த ப்ளீட்டுமே எனக்கு வைக்க வேண்டிய அவசியமே ஏற்படலை. நான் அப்படியே தான் கண்டினியூவாக மடித்து தைக்கிறேன். எங்கேயுமே எனக்கு ப்ளீட்ஸ் விழவே இல்லை. இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்லா தைப்பீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது தேவையில்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு தைச்சி பழகிட்டுருக்கீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது, இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோவை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப நீட் ஃபினிஷிங் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதோட ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. ஃபுல்லாகவே தைச்சி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ லைட்டாக நீங்கள் வந்து இதை அயன் பண்ணி விட்டுக்கிட்டாலே இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இனி கையை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ஒரு சர்க்கிளை தைக்க கஷ்டப்படுறீங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.